தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருந்தால் கூட செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லா விஷயத்துலையும் டீல் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அதே உங்களுடைய 4ஆம் இடத்துல இந்த வாரம் கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி அல்லாத மனநிலையே கிரகங்கள் சொல்லுது. ஆகையனால இந்த வாரத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் வேலையில், ப்ரைவேட் செக்டாரில், எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த வேலையை ரசித்து பாருங்கள். மற்றவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. உங்களுடைய கொலீக்ஸும் சரி, உங்களுடைய சீனியரும் சரி, எல்லாரோடையுமே நீங்கள் ஒரு பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணி இந்த வாரம் உங்களுடைய வேலையை பாருங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். அது மட்டுமே அல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக லோன் வாங்கி ஏதாவது இடங்கட வாங்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த வாரத்தில் இல்லை. ஆக நல்ல ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மாராக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இது வரைக்கும் மகிழ்ச்சியில் வந்த இந்த வாரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாராவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு தான் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, பெரிய லெவலில் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இந்த வாரம் லாபம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், இது அத்தனையிலையும் கவனம் செலுத்துங்க. ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலைகளில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை இந்த வாரம் பிரமாதமாக இல்லை. பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் எதிர்பாராத செலவினங்கள் பெரிய லெவலில் இருக்குது. அதுக்கு நம்ம தயார்படுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. செக்யூரிட்டி கொடுக்குறதுலாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும், குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய, அதுலேயும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது.